விஜய் அவர்கள் முதல்ல சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம். 5 நிமிஷம் பேசுறதுக்கே குளத்தூர் ஆடி போச்சு. விஜய் இப்படி பேசின ஒரு வார்த்தையை வந்து யாரும் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது உட்கட்சி ஜனநாயகம் இல்லை, எங்கேயும் உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ திட்டங்கள் மூலமா வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கும் வந்து குளத்தூர் தொகுதிக்கு முதலமைச்சராக இருக்கிறார். இதுதான் உண்மை. நீங்கள் மக்கள் மனசை தேடுங்கன்னு சொல்றது கரெக்ட். ஏன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே இருக்கு, அப்படியே இருக்கு. எதையுமே நீக்க முடியல. தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு பதிலுரை அளித்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் உதயநிதியை பார்த்து உங்க அப்பா எங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அப்படி இப்படிலாம் கேட்கல. அவரு இப்படி கையை தூக்கி வச்சு, இந்த கையை நான் தூக்க முடியாது, இப்படி வச்சு அப்பா எங்க அவர் கேட்ட கேள்விக்கான பதில வந்து ஒரு மெகா ஸ்டார் நமக்கு வந்து சிஎம்ஆ கிடைச்சிருக்காரு சார். அவர் ஆக்ஷன் நீங்க சொல்லாம வெறும் பிளைனா சொன்னீங்கன்னா எப்படி அப்பா எங்கன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட அவரை கேட்கல. அவர் போயிட்ட பிறகு வந்து பார்த்தா அந்த காலி இடத்த பார்த்து கேட்டாரு அப்பா எங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பதிலுரை வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு. எப்படி பாக்குறீங்க பதிலுரையை? கரெக்டான பதில் தானே சார். நீங்க அதான் சொன்னல, இந்த அரசியலை வந்து இவங்க பழம் தின்னு கொட்டையை போட்டாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து பக்குவம் வேணும், பெருந்தன்மை வேணும், மெச்சூரிட்டி வேணும். யாரோ ஒருத்தர் சொன்னார்ல பெங்களூர்லேருந்து சிஎம், இம்மெச்சூர்டுன்னு. அதை நம்ம கண் கூட பார்த்தோம். இம்மெச்சூர்டாக பேசுனதுக்கு மெச்சூர்டாக பதில் சொல்லியிருக்கிறாரு. கரெக்டான பதில். நீங்கள் வந்து மக்கள் மனசில் தேடுங்க. உள்ளபடி உண்மை தானே சார். குளத்தூரில் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா இந்த காணொலி ஏன் இந்த ஆட்சியாளருக்கு தெரியுமா, ஏன் அந்த குளத்தூர் தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கு தெரியுமா, பக்கத்து தொகுதியில் இருக்கிற ஆதவர்ஜுனாவுக்கு தெரியுமா, ஏன் இந்த பக்கம் இருக்கிற சிஎம்க்கு தெரியுமா, குளத்தூருக்கு இந்த பக்கம் இருக்கிற வந்து பெரம்பூர் தொகுதியில் இருக்கிற வந்து எம்எல்ஏ சிஎம்க்கு தெரியுமா? ஒரு இடத்துல கூட வேணா நீங்கள் வாங்க கை பிடிச்சி கூட்டு போய் காட்டுறேன். ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிச்ச அந்த முதலமைச்சர்னு அந்த ஹோர்டிங்ஸ் இருக்குல்ல, ஹோர்டிங்ஸு, இந்த எம்ப்ளம் கார்பரேஷன் ஆஃபீஸில் இருக்கிற அலுவலகம், எந்த இடத்துலையுமே வந்து மு.க. ஸ்டாலின் அவருடைய படத்தை வந்து எடுக்கவே இல்லை சார். நீங்கள் வாங்க கூட்டு போய் காட்டுறேன். எல்லா இடத்துலையும் மு.க. ஸ்டாலின் வந்து முகம் பதித்த சின்ன சின்ன இடங்கள், அந்த அடையாளங்கள் இருக்கு இல்லையா, முதலமைச்சர் சொல்லி எதுவுமே நீக்கப்படலை, அப்படியே இருக்குது. இது ஏதோ நீங்கள் வந்து ஆட்சியாளர்கள் ஏதோ கரிசனம் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஆட்சியாளர்கள் எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுருக்குறாங்க. இந்த படத்தை பள்ளிக்கூடம், ஸ்கூல் கிளாஸ் ரூமில் கூட கொண்டு போய் வைக்கிறதுக்கு சண்டை போட்டுருக்குறாங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க. ஆனால் குளத்தூர் தொகுதியில் ஒரு இடத்துல நீக்க முடியல சார். ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு சப்போர்ட்டு. அங்கேருந்து அவர் இன்றைக்கும் வந்து குளத்தூர் தொகுதிக்கு முதலமைச்சராக இருக்கிறார். இதுதான் உண்மை. நீங்கள் வாங்க கூட்டு போய் காட்டுறேன். நான் ஒன்றும் வந்து தனியாக இவங்களுக்கு வந்து முட்டை கொடுத்து பூஸ்ட் பண்ணன்றதுலாம் எனக்கு அவசியமே கிடையாது. இருக்கிற உண்மையை சொல்ல, ஏன்னா எனக்கு பக்கத்து தொகுதினால எனக்கு தெரியும். அந்த தொகுதியை தாண்டி தான் நான் வரணும். எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் வந்து மாநகராட்சி அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அத்தனை இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே இருக்குது, அப்படியே இருக்குது. எதையுமே நீக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கை வச்சா கொதிச்சு வந்துடுவாங்க, அப்படி இருக்கு. இதுதான் உண்மை. அதை கடந்து நான் சென்னையில் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா யார் கையில் இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா கிட்ட தான் இருக்குது. சென்னையில் இருக்கிற ஆட்சியே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இவர் சொல்லலாம். ஆனால் சென்னையில் இருக்கிற ஆட்சி யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் மேயர் பிரியாட்ட இருக்குது. அதுதான் இது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை சரி. நீங்கள் மக்கள் மனசில் தேடுங்கன்னு சொல்கிறது கரெக்ட். ஏன்னா அப்படி தான் இருக்குது. அதுவும் நீங்கள் சொன்னது விஜய் அவர்கள் முதல்ல சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். அதை விட்டுட்டீங்க. நீங்கள் முதல்ல அவர் சொன்னது என்ன சொல்கிறாருன்னா, பேசலைன்னு சொல்கிறீங்க, 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் ஆடி போச்சு. அது ஒட்டுமொத்த அந்த குளத்தூர் மக்களையே வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி சார். அது பேசலைன்னு சொல்கிறீங்க, 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் ஆடி போச்சு. ஒன்றும் ஆடி போகல, அப்படியே தான் இருக்குது. இன்னும் பலன்னு இருக்குது குளத்தூர் தொகுதி. கொண்டு போய் காட்டுறேன் வாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறேன் சார். இம்மெச்சூர்டாக பேசுகிறது. அதுக்கு மெச்சூர்டாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. சரியான பதில்.
மக்கள் மனசில் தேடுங்க, மக்கள் மன்றத்தை தேடுங்க, அரசு கோப்புகளை தேடுங்க, அப்போ தெரியும். கரெக்டான வார்த்தை இல்லை அது? சரியான வார்த்தை பேசின அத்தனை பேருமே. இந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன். இந்த விஜய் அவர்கள் வந்து, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் ஓட்டின அந்த அப்பா எங்கன்ற அந்த படம் ஃப்ளாப். ஏன்னா ஆளுங்கட்சி இதை ஒரு குறிப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆளுங்கட்சியோடு சேர்ந்து இருக்கிற அந்த ஆதரவாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அது திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், சரிங்களா, அது வந்து மற்ற கட்சிகள் அத்தனையுமே நான் சொல்கிறது கூட்டணியில் இல்லாத கட்சிகள். நான் சொல்கிறது ஆளுங்கட்சியோட கூட்டணி. மற்ற கட்சிகள் இருக்க கூட்டணியில் இல்லாதவங்க கூட யாருமே ரசிக்கவே இல்லை சார். நீங்கள் ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா அஜித் அவர் அதை பேசும்போது 2 பேருடைய ரியாக்ஷன்ஸை நீங்கள் பாருங்கள். 2 பேருடைய ரியாக்ஷன்ஸ். அவர் வந்து இந்த அப்பா எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாவனையை காட்டும்போது அங்கே வந்து 2 பேருடைய அந்த குட்டி கதையை சொல்லும் போது 2 பேருடைய முகபாவனையை நீங்கள் மீண்டும் எடுத்து பாருங்கள். ஒருத்தர் வந்து வன்னியரசு அதை ரசித்து சிரிப்பார். பாருங்கள், சிரிக்கிற காட்சி இருக்கும், அப்படியே பாருங்கள், எடுத்து பாருங்கள். அந்த காட்சி படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது அந்த காட்சி. வன்னியரசு வந்து சிரிப்பார். சௌமியா முகத்தில் ஒரு ரியாக்ஷன் காட்டுவாங்க, ஒரு அருவருப்பாக பார்ப்பாங்க. முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருவருப்பாக வந்து விஜய் பார்ப்பாங்க. எடுத்து பாருங்க, 2மே இருக்கு. நானும் போய் சொல்ல, எடுத்து பாருங்க. இதுதான் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ண ஓட்டத்தின்படி தான் ஆளுங்கட்சிக்கு வந்து ஆதரவாக வந்து நிலைப்பாட்டை எடுத்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு எப்படி இருக்குது, ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துங்க. அந்த இடத்துல இதெல்லாம் இங்கே தான் நான் சொல்கிறேன், மெச்சூர்டு இம்மெச்சூர்டுன்னு சொல்கிறேன். மெச்சூர்டான நபர்கள் வந்து இதை விரும்ப மாட்டாங்க. விஜய் இப்படி பேசின ஒரு வார்த்தையை வந்து யாரும் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதுதான் சௌமியா ரியாக்ஷன் வந்து சௌமியா அன்புமணியோட ரியாக்ஷன்ஸு ஒரு அருவருப்பாக பார்க்குறாங்க அந்த காட்சியில். இங்கே மெச்சூர்டு இல்லை. வன்னியரசு கிட்ட சிரிக்கிறாரு, எடப்பாடி ரசிக்கிறாரு, சிரிக்கிறாரு. வெக்கம் எதுவுமே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல். இது வந்து திருமாவளவன் கண்டிக்கிறாருல்ல அதை பேசி சார். திருமாவளவன் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் சார் அவருக்கு வந்து வரும். எப்போ சார் கண்டிக்கிறீங்க நீங்கள்? இதுக்கே சார் இவ்வளோ நாள்? இது கூட லேட் ஆகும், இது கூட லேட் ஆகும். கண்டிக்கிறீங்க இல்லை சொல்லி இதுக்கே இவ்வளோ லேட் ஆகுது. அதனால் இதெல்லாம் வந்து சில மனிதர்கள், சில நேரங்கள் சில மனிதர்கள் வாங்கலாம், அப்படி தான் இவங்களாம். ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா யாருமே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சிகளை தாண்டி அது எல்லா மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இது தப்புன்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ விஜய் அவர்கள் பேசுனதுக்கு பதிலடி கொடுத்த ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ணா எப்படி இப்படி இருமொழி கொள்கை தமிழ்நாடுங்கிற பேர் இருக்க வரைக்கும் எப்படி வந்து அண்ணா தான் ஆட்சி செய்யாங்கிற முறை இருக்கும், அதே போல மகளிர் உரிமைத்துவம் இருக்க வரைக்கும் முதலமைச்சர் நான் தான் இருக்கேன்னு சொல்லி வார்த்தை மீன் பண்றாரு. உண்மைதானே சார். ஒரு சில திட்டங்கள் வந்து இப்போ நீங்கள் இதை சொல்றதுனால சொன்னா இதை தான் நம்ம கிட்ட இருக்க சிக்கலை இதை சொன்னோம்னா இப்படி சொம்படிக்கிறீங்களேன்னு வாங்க. நமக்கு அது நோக்கம் இல்லை அஜித். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சில திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இதெல்லாம் பழைய மேட்ரு, சொன்னால் இவங்களுக்கு போர் அடிக்குதுன்னு வாங்க. ஆனால் இதெல்லாம் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துங்க. காமராஜர் மதிய உணவு திட்டம்னு அறிவிக்கிறார். அந்த மதிய உணவு திட்டத்தில் தான் வந்து காமராஜர் நிற்கிறார் சார். 2 விஷயம் சார். பிள்ளைகளுக்கான சீருடை. ஏன் வந்து இன்றைக்கும் கல்வியின் தந்தனி ஏன் வந்து காமராஜர் சொல்ல கேட்டால் பிள்ளைகளுக்கு வந்து சமமாக இருக்கணும், அதாவது கேட்டால் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் சீருடை. அவர் தான் முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இந்தியாவில் சீருடையை கொண்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் சீருடை திட்டத்தை கொண்டு வந்ததே மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் தான். ஏன்னா அந்த பணக்காரன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒரே மாதிரியான யூனிஃபார்மில் வரணும்னு சொல்லிட்டு அது பண்ணுது. அதே மாதிரி பிள்ளைக்கு பசி எடுத்துச்சுன்னா அவனுக்கு படிப்பு ஏறாது மண்டின்னு சொல்லிட்டு அப்போ முதல்ல வந்து வயிறு நிறையணும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அறிவியல் பூர்வமான உண்மை. நமக்கும் பசி அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த வேலையும் செய்ய தோணாது. ஏன்? பசி. அப்போ முதல்ல வந்து அவன் வந்து வயிற்றை வந்து பார்த்தீங்கன்னா பசி இல்லாமல் போக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த மதிய உணவு திட்டம். அதுதான் காமராஜருடைய அடையாளம். 2 திட்டங்கள் மிகப்பெரிய திட்டம். அதுக்கப்புறம் நிறைய சொல்லலாம், அது வேற. ஆனால் இதை வந்து எம்ஜிஆர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் சத்துணவு திட்டம்னு கொண்டு வந்தார். எம்ஜிஆர் எவ்வளோ ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாரு அதை வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் எம்ஜிஆர் வந்து கொண்டு வந்த அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இலவச ரேஷன் அரிசி திட்டத்தை கொண்டு வந்தார். இருந்தாலும் ஒரு வருஷத்தில் அவருடைய காலமான பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார், கண்ணாடி திட்டம் கொண்டு வந்தார், ரிக்ஷாக்களை ஒழிச்சாங்க, மனிதனை உட்கார வச்சு இழுக்கிறது.
இப்போவும் கூட சில இடத்துல கல்கட்டாலாம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே உட்கார வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருந்து இழுத்துட்டு போகிற மாதிரி அதை வந்து ஒழிச்சாங்க. இப்படி திட்டங்கள் மூலமாக வந்து கலைஞர். அதுக்கு பிறகு வந்து எம்ஜிஆர் என்ன செஞ்சாருன்னா, ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொன்னால் மதிய உணவு திட்டம்னு சொல்லிட்டு சத்துணவு திட்டத்தை மாடிஃபை பண்ணி சாம்பார் சாதத்தோடு போட்டு இதுதான் உண்மையான சத்துணவு திட்டம்னு சொல்லி கொண்டாரு. அந்த திட்டத்தில் தான் அவர் வந்து நின்னார். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இலவச சேலை திட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலனி திட்டம், இலவச சேலை திட்டம் இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் கலைஞர் வந்து என்ன சொன்னார் கேட்டால், பிள்ளைகளுக்கு இந்த சத்துணவு திட்டத்தின் மூலமாக ஒன்றும் கிடையாது, பிள்ளைகள்லாம் இனிமேல் வந்து பாட புஸ்தகங்களை தேட மாட்டாங்க, தட்டு டம்ளர் தான் தேடுவாங்க அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணார். ஆனால் அதே கலைஞர் என்ன செஞ்சார், ஆட்சிக்கு வந்தபோது 89ல் உண்மையான சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி முட்டையோடு சேர்ந்து அந்த சத்துணவு திட்டத்தை போட்டார். கிரிட்டிசைஸ் பண்ணார். அது மாதிரி அம்மாவாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அம்மா உணவக திட்டம் கொண்டு வாங்க. ஸோ இது மாதிரி திட்டங்கள் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு திட்டங்களை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மகளிர் உரிமை தொகைன்றது ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். ஏன்னா எவ்வளோதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் தனியாக ஒரு வருமானமாக அடிப்படை தேவைகள் கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வீட்டில் இருக்கிற கணவனையோ அல்லது பிள்ளைகளையோ டிபெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து உதவித்தொகை இல்லை, அது உரிமை தொகைன்னு சொல்லி ஸோ திட்டங்கள் மூலமாக வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த அரசு கூட, இந்த டிவிக்கு அரசு கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து அதை வந்து பிரகடனப்படுத்தி அமுல்படுத்தி இதில் வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை. இருக்கிற திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒழிச்சு கட்டுவாங்களோன்ற மாதிரி தான் ஒரு சந்தேகத்தில் தான் பயணிக்கிறதா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவங்க ஏதாவது புதுசாக அறிவிப்பாங்கன்னா கிடையாது. அறிவித்த திட்டங்களில் வந்து ஏற்கனவே அறிவித்த திட்டங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2500 சொன்னீங்க, அதுக்கான சின்ன ஒரு சமிக்கையே இல்லை. இந்த அரசு வந்து இந்த 40 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்குன்னா கிடையவே கிடையாது. தாய்மாமன் சீட் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க சார். சார் சொல்லிகிட்டே இருந்தால் சார் செய்யணும் சார், ஏதாச்சும் எதுனா ஒன்று ஏதாவது ஒன்று இது வரைக்கும் பண்ணலை. கேட்டால் சிங்கப்பெண் அதிரடிப்படையும் ஒரு சொல்கிறாங்க சார், அது ஏற்கனவே இருக்கிற போலீஸ்க்கு யூனிஃபார்மை மாற்றி கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதானே சார், அவ்வளோதானே. அந்த யூனிஃபார்ம் கூட அவங்கள்ட்ட வந்து பணம் வசூல் பண்ணதா சொல்கிறாங்க. அதை தாண்டி என்ன இருக்குது? புதுசாக நீங்கள் ரெக்ரூட் பண்ணால் சொல்லலாம், பரவாயில்லைங்க காவல்துறையில் வந்து இவர் வந்து ஒரு 500 பேர் 1000 பேர் எடுத்தாருங்க, ஒரு 5000 பேர் எடுத்தாருங்கன்னு சொல்லலாம். நியூ ரெக்ரூட் பண்ணுறதும் இல்லை. காவல்துறையில் நீங்கள் வந்து இங்கே விகிதாச்சார அடிப்படையில் கூட நீங்கள் வந்து எவ்வளோ வந்து கிரைம் நடக்கும்போது அப்போ அடுத்த கட்டம் நம்ம ஏதோ வந்து பலப்படுத்தணும், காவல்துறையை பலப்படுத்தணும்னா அப்போ ஸ்ட்ரென்த்து, அதாவது ஊழியர் எண்ணிக்கையை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். அதுக்கான எதனா அறிவிப்பு இருக்கா சார்? இது வரைக்கும் எதுவும் கிடையாது சார். மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில திட்டங்கள் இருக்குது, அற்புதமான திட்டங்கள். அந்த காலையில் வந்து பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான திட்டம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற அரசு இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக செய்வாங்களான்னு புதுசாக நீங்கள் எதுவும் கூட பண்ண வேணாம்பா, இருக்கிறத நீங்கள் எதுவும் காலி பண்ணாமல் 5வது 8வது வரைக்கும் பண்ணுறாங்க, 6 to 8. அது நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் அறிவிப்பில் தானே இருக்குது, எதுவுமே நடக்கலை இல்லை. செப்டம்பர் 17 தொடங்குறாங்க சார். அதான் சார், வரட்டும், நடந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 மாதம் கழிச்சு கேளுங்கன்னு சொல்லாமல் அடுத்தடுத்து செய்யுங்க, செய்தால் சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு காலகட்டத்தில் ஒரு திட்டத்தை சொன்னால் அந்த திட்டத்தை வந்து அம்மா உணவகம்னா ஜெயலலிதா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகம் நினைவு வரும். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு திட்டமாக கேட்டால் காமராஜர் வந்து நான் வந்து ஜெயலலிதா அவர்கிட்ட வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். ஏன் எடப்பாடி சொல்ல முடியல? சொல்லுங்கள், ஏன் சொல்ல முடியல சொல்லுங்கள். எடப்பாடி கொண்டு வந்து திட்டம் சொல்லுங்கள் சார், ஒரு திட்டம் சார் ஸ்பெசிஃபிக்காக இந்த திட்டத்தின் மூலமாக வந்து சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். ஜெயலலிதா வரைக்கும் சொல்ல முடியுதுல்ல, ஏன் எடப்பாடி சொல்ல முடியல? 4 வருஷம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடிலாம் வந்து பண்ணியிருக்காரு. முழு கடன் தள்ளுபடி. நான் சொல்கிறது ரொம்ப என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டம் எல்லா தரப்புக்கும் ரீச் ஆகிற மாதிரி சொல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டம் எல்லா திட்டம், இப்போ நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் போய் சேரும். அது மாதிரி இப்போ மதிய உணவு திட்டம் நீங்கள் ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு எல்லா வீட்டுக்கும் போகும். விவசாயம்னா விவசாயிகள் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க, ரைட், மகிழ்ச்சி, விவசாயிகள் மட்டும் தான் போகுது. ஒரு குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் போய் ஒரு ஸ்கீம் போய் சேருதுன்னா ஏதாவது ஸ்கீம் சொல்லுங்கள் சார். அப்படி அதுதான் சார் நிற்கும். கலர் டிவி கொடுத்தாரு கலைஞர். கலர் டிவி வந்து வெறும் ஏழைகளுக்கு மட்டுமா கொடுத்தாரு? மார்வாடிலாம் அதை வச்சுட்டு உட்காந்துருந்தான். இது மார்வாடி, இந்த வட்டி கடை நடத்துகிற மார்வாடிகள் வந்து பீடாவை போட்டுன்னு உட்காந்து கலைஞர் டிவி உட்காந்து பார்த்தான். நானே நினச்சேன், இவங்களுக்கு என்ன குறை, இவங்க கலைஞர் டிவி எதுக்கு கொடுக்கணும், இலவச டிவி அப்படி இருக்குது. அப்போது எல்லா பாரபட்சம் இல்லாமல் ஏழை பணக்காரன் எந்த பாரபட்சம் இல்லாமல் அந்த ஒரு திட்டம் வந்து முழுமையாக போய் நீங்கள் ஸ்கேல் வைக்கல. ஆனால் அரசு முதல்ல ஸ்கேல் வச்சாங்க. யார் இதே ஸ்டாலின் அரசு வந்து ஸ்கேல் வச்சாங்கன்னு கேட்டால் அந்த மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி அப்புறம் படிப்படியாக வந்து
அதை வந்து தளர்த்தி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரேஷன் கார்டு எத்தனை இருக்குது அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க போய் வந்து அந்த திட்டம் சேருது. அந்த மாதிரி வந்து எடப்பாடி அரசில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குறிப்பிட்ட எல்லா தரப்பினரும் பயன்படக்கூடிய திட்டங்கள் எதுவும் வரல. குறிப்பாக வந்து இன்னைக்கு பேச்சிலே வந்து ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி தேவையில்லை, தனிச்சு நிற்கிறத பற்றி பரிசீலிப்புன்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு. திமுக தனிச்சு நிற்கிறத நோக்கி பயணிக்கிறாங்களா சார்? இப்போ இது வந்து இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் சார். இப்போ பாருங்க, யார் வந்து யாருக்கு உயிர் கொடுத்தாங்கன்னு பாருங்களேன். மதிமுக, அது மரண திமுக இல்லையா சார்? மரண திமுக. ஒரு கொள்கையோ ஒரு லட்சியம் ஒன்றும் கிடையாது. திராவிட கட்சின்னு பேர் வச்சுக்கலாம். அந்த மதிமுகன்ற கட்சி எதுக்கு, என்னத்துக்கு இருக்குது? இப்போ கேட்டால் கடந்த காலத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அப்படிலாம் இவ்வளோதான் பண்ணும்போது ஏன் அந்த கட்சி இப்படி சுருங்கிட்டே வருது? அதில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து உறுப்பினர் வந்து எல்லாமே சுருங்கி ஏன் ஒரு சின்ன ஒரு கட்சி வந்து 2 பேர் உள்ள கட்சி ஆயிடுச்சு. நீங்கள் அப்பா மகன் 2 பேர் தான், ஏன் அப்படி சுருங்கி போகுது? மக்கள் நம்பிக்கையே எடுக்கிறீங்க, நீங்கள் உண்மையிலே மக்களுக்காக போராடுறீங்களா? அப்போ எங்கேயோ ஒரு கோளாறு இருக்குது உங்ககிட்ட. இத்தனைக்கும் வைகோவுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, அதை நம்ம மறுக்கவும் முடியாது. இந்த ஸ்டெர்லைட் விவகாரமாக இருக்கட்டும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுருங்கி போகுது? ஏன்? அப்போ எங்கேயும் உங்ககிட்ட வந்து உட்கட்சி ஜனநாயகம் இல்லை, எங்கேயும் உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ இருக்கிற அத்தனை பேரை வந்து செத்து போய் மரண திமுகன்றது கான்கிரீட்டாக உண்மையாகி போச்சு. அதை தாண்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கணேசமூர்த்தியோட சேர்ந்து சிறையில் இருந்தார். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா மருந்து குடிச்சு செத்து போயிட்டார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தென்னை மரத்து வைக்கிற அந்த மருந்து. அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? அப்போ அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்வாகிகளே இல்லை அந்த கட்சியில், எல்லாம் விலைக்கு போயாச்சு. அப்பா மகன் 2 பேர் தான் இருக்கலாம். அப்புறம் எதுக்கு அந்த கட்சிக்கு வந்து சேர்த்து நீங்கள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை கொடுக்கணும்? அட 4 சீட்டா எதுக்கு கொடுக்கணும்? அங்கே விசுவாசமும் கிடையாது. இந்த இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒபாமான்ட்டீங்க, யாரா? விஜய் அவர்கள். விஜயா. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இதெல்லாம் அந்த போர்வால்லாம் அப்போ கலைஞர் காலத்தில் போர்வால் தான். யார் இல்லைன்னு சொன்னாங்க? வைகோ அவர்கள் பேச்சுக்காக நாங்கள் மணிக்கணக்காக காத்திருந்த காலம் இருக்குது. யார் இல்லைன்னு சொன்னது? நானே காத்திருந்துருக்கிறேன் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். வைகோ அவர்கள் எப்போ வருவார், எப்போ பேசுவார், என்ன பேசுவார், எப்படி பேசுவார், அதெல்லாம் முடிஞ்சிச்சு சார். இன்னைக்கு போர்வால்லாம் துருப்பிடிச்சி மொக்க கத்தி ஆயிடுச்சு. அப்புறம் நீ இன்னும் போர்வால்னா அப்போ அவங்களுக்கு போய் எதுக்கு? இப்போ ஏதாவது ரீசன் இருக்கா? அது விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், மதிமுக, என்ன உங்களுக்கு அது முஸ்லீம் லீக்கோட சேர்த்துங்க, என்ன உங்களுக்கு வந்து கொள்கை இருக்குது? ஏற்கனவே கூட்டணியிலிருந்து வாக்கு கேட்டு ஜெயிச்சு வந்துட்டீங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரை எதிர்த்து நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்களோ அதே போய் அந்த கட்சிக்கு போய் முதலமைச்சர் ஆக்குறீங்க. கேட்டால் அதிகாரம் கொடுக்குறாங்க, ஆட்சி கொடுக்குறாங்க, அதிகாரம் கொடுக்குறாங்கன்றீங்க. அப்படி வாங்கணுமா? நான் அதிகாரத்தில் நீங்கள் வந்து பங்கேற்கணும், யாரும் இல்லைன்னு அதை மறுக்கவே இல்லை. அது எப்படின்னு ஒரு முறை இருக்குல்ல. திருமாவளவன் சொல்கிறாரு, அவங்க விரும்புனாங்க, நாங்கள் விரும்பல விட அவங்க விரும்புகிறாங்க. என்னென்னா டவுட் வருது. ஏன் சார் அந்த சந்தேகமான அந்த உறவு? அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், ரைட், பங்கு வாங்கணும். எப்படி வாங்கணும்? இது பேக்டோர். நீங்கள் 1000 சொல்லுங்க, இது பேக்டோர். அது விசிகாவாக இருக்கட்டும், குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும். கம்யூனிஸ்டுகள் வந்து அதிகாரத்தில் பங்கு வாங்கலை. வேறு யாரும் வந்து அந்த முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், யார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கினா கூட அது எப்படி இருந்தாலும் ஒரு பேக்டோர் தானே. அது நீங்கள் ஆதரவுன்றதே துரோகம் இல்லையா? அதை தாண்டி நீங்கள் வந்து கேட்டால் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு வாங்கிட்டு அதுக்கு ஒரு வியாக்கியானம் படிக்கிறீங்க. அதெல்லாம் நாங்கள் உச்சி கொட்டி அண்ணன் சூப்பராக சொல்லிட்டாருன்னு சொல்லணுமா? அதுவே சரி கிடையாது தானே. அதுவே மக்கள் விரோதம், மக்களுக்கு துரோகம் செய்கிறது தானே. வாக்களித்த மக்களுக்கு துரோகம். அப்போது இந்த இடத்துல வந்து ரீகன்சிடர் பண்ண, ரிவ்யூ பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. யார்? திமுக. எதுக்காக நம்ம வந்து கூட்டணி வைக்கணும்? இவங்களை சேர்க்கறதுனால என்ன இருக்குது? இத்தனைக்கா எல்லாருக்கும் ஒரு 1% தானே சரிங்க. அதுவும் விசிகாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நின்று எப்போவும் அவங்க வாக்கு சதவீதத்தை காட்டவே கிடையாது. அவங்க வரலாறே கிடையாது, கட்சியின் வரலாறே கிடையாது. எந்த தேர்தலையும் தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று அது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் எங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு காட்டினதே கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற கட்சிகளை வந்து எதிர்த்து நம்ம ஏன் வந்து நம்ம இணைச்சி நம்ம வந்து ஒரு துரோகிகளை தூக்கிட்டு எதுக்கு சுமக்கிறது? ஒரு ஹிந்தியில் சொல்லுவாங்க, ஹிந்தியில் ஒரு கதை படித்தேன், அதில் ஒரு பழமொழி இருக்குது. என்னென்னு கேட்டால், குரங்கை வந்து சுமந்து கொண்டு நீண்ட தூரம் பயணிக்க முடியாதுன்னு இருக்குது. அது ஹிந்தியில் அந்த கதையை வந்து இப்போ மொழியாக்கம் தான் படிச்சுது. குரங்கை முதுகில் சுமந்துக்கிட்டு நீண்ட தூரம் வந்து பயணிக்க முடியாது. குரங்காட்டிலாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் தான் நான் யோசித்தேன், இது என்ன இது, ஏன் குரங்கை சுமந்து கொண்டு நீண்ட தூரம் பயணிக்க முடியாது, எதனால் சொல்கிறாங்க? அப்புறம் தான் நான் சிறு வயதில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த குரங்கு என்ன செய்யணும்னு கேட்டால், இங்கே உட்காரும், தலையில் உட்காரும்.
அப்படி இறங்கி கீழே வந்து தரையில் ஓடி போகும். திருப்பி ஓடி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே இங்கே உட்காந்துக்கும். திருப்பி இந்த ஷோல்டர் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காது, நிலையாக நிற்காது. அதுதான் குரங்கை சுமந்து கொண்டு நீண்ட தூரம் பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த கட்சிகள் இவங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய பயணம் இவங்களோட செய்ய முடியாது. இப்போ திடீர்னு சொல்லிட்டாங்க, இது வரைக்கும் வந்து இந்த திமுக அரசே வந்து இது வரைக்கும் வந்து எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவே இல்லைங்க. சரி, பங்கு கொடுத்துட்டாங்கல்ல, அங்கே நிலையாக இருக்க முடியுது அவங்களால? எப்போ வேணாலும் டிட்டாச்சு ஆகிடும்ன்றீங்க. எப்போ வேணாலும் டிட்டாச்சு. அப்போ அது வந்து என்ன பொருள்? அந்த இடத்துல வேற வழி இல்லாமல் விஜய் போன்ற வந்து தங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்தாதான் நாங்கள் வெளியேறுவோம். இப்போ என்ன நிலைப்பாடு நான் கேட்குறேன், என்ன நிலைப்பாடு உங்கள் நிலைப்பாடு இருக்கு? உங்கள் நிலைப்பாடு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி எந்த கொள்கையும் இல்லை, எந்த லட்சியம் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை, எது என்னன்னே தெரியாது. இன்னும் சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை எல்லாம் தெரிஞ்சுட்டு போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துட்டீங்க. அந்த சந்தேகம் உடஞ்சிடுச்சுன்னு சொல்லி உடஞ்சிடும் சார். இப்போது கணவன் மனைவி சந்தேகம்னா அதுக்கு எப்போவுமே சந்தேகம் இருக்கும் சார். இதை இப்போ பாருங்கள், புனேயில் கொண்டு போய் என்ன செஞ்சேன், அடுத்த வாரம் கல்யாணம் கொண்டு போய் என்ன செஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா கொலையை பண்ணிட்டா, வர வச்சு கள்ளக்காதலை வர வச்சு. சந்தேகம் எப்போ என்ன நீங்கள் முதல்ல நீங்கள் கரெக்டாக இருக்கணும் சார். அவங்க சந்தேகப்படுறதுலாம் இருக்கட்டும். அவன் சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியுமா சார்? சந்தேகப்படுற பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியுமா சார் காலத்துக்கும்? நான் கேட்குறேன். அது கணவனாக கூட இருக்கட்டும். ஏன் நம்ம ஒரு தரப்பில் சொல்லணும், சந்தேகப்படுறவங்களோட எப்போவுமே வாழ முடியாது. அதான் சொன்னாங்க, இந்த சந்தேக கோடு சந்தோஷ கேடுன்னுவாங்கள்ல, அதுதான். எப்போவுமே நீங்கள் பயணிக்க முடியாது, சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சும்மா இதெல்லாம் காரணங்கள் சொல்கிறது, இதெல்லாம் அவங்களோட டவுட் இருக்குது. அதனால் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கிட்டீங்க. அதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கிட்டு முன்னாடி இருக்கிற முன்னாள் முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பா எங்கே சொன்னால் சிரிக்கிறாரு வன்னியரசு. பாருங்கள், எடுத்து பாருங்கள். இதெல்லாம் யாரும் வந்து முதல்ல பக்குவம், மெச்சூரிட்டி வேணும். ஒரு பதவி அடையிறது பெரிய விஷயம் கிடையாது சார். அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்குவம் வேணும். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கன்னா அவங்க டவுட் போடுவாங்க, அதுக்காக வாங்கணும். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேடாக ஒரு பதில் வச்சுக்கிட்டு அப்படி மக்களுக்கு எல்லாமே தெரியாதா? விசிகா எடுத்த முடிவு வந்து சரியாக தவிர மக்களுக்கு தெரியாதா? வைகோ இன்னைக்கு வந்து விஜய் ஒபாமான்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் சிரிக்கிறான். யாரோட ஒப்பிடுறது? ஒபாமா மீது அப்படி என்ன வந்து வைகோவுக்கு கோபம் சொல்லு பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த ஒபாமாவுடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குன்னா முக ஸ்டாலின் தனித்து போட்டியிடுறது சரியான முடிவு. அந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் உள்ளபடியே வரவேற்கிறேன். நீங்கள் கூட்டணிக்கு வந்து பொருத்தமான நபர்களை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் சார். இப்போ ஒரு வாழ்க்கை கூட எப்படி கணவன் மனைவி எப்படி சூஸ் பண்ணுறாங்க ஒரு பெண்ணை, இப்போ சரியான பெண்ணை தேர்வு செய்யாதனால தான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு குடும்பம் வந்து பிள்ளைய வந்து கோடீஸ்வர குடும்பம், கோடிகளில் கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த குடும்பம் வந்து இன்றைக்கி ஒரு பிள்ளைய எழுந்துட்டாங்க. ஏன்? பெண் பார்க்கும்போது சரியான குடும்பத்தை சரியான நபரை தேர்வு செய்யலை. குடும்பம் மேபி நல்ல குடும்பமாக இருக்கலாம், ஆனால் தேர்வு செய்யும் போது அங்கே பிரச்சனையாயிடுச்சு. பெண்ணை தேர்வு செய்யும் போது இப்போ பிள்ளையை பறி கொடுத்துட்டு ஒரு குடும்பமே தத்தளிக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். பெரிய கோடீஸ்வர குடும்பம் 17 கோடியில் திருமணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்படியான ஒரு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இல்லாமல் ஒரு அதாவது கேட்டிங்கன்னா வந்து அற்பத்தனமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து கொல்லப்படும். அது மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ஒரு கட்சியை வந்து நீங்கள் வந்து கூட்டணிக்கு தேர்வு செய்யும் போது இவங்க எவ்வளோ தூரம் விசுவாசமாக இருப்பாங்கன்றதெல்லாம் பார்க்கணும். ஆனால் கடந்த காலத்தில் இவங்க யாரும் விசுவாசமாக இல்லை. அவங்க வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலன்னு. இப்போ பங்கு கொடுக்குற இடத்துக்காவது இவங்க விசுவாசமாக இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓகே சார். அங்கேயும் விசுவாசம் ஆனாலும் தான் அங்கே ஒரு துண்டு இங்கே ஒரு துண்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் திமுக வந்து ஒரு துண்டு போடலாம். எடுத்த முடிவு சரி, அதில் உறுதியாக நிற்கணும். ஓகே, இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்த நமக்கு நன்றி சார். நன்றி சார்.